ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆக்சுவலி நம்ம ஜாக் வந்து எப்படி இருக்காங்க, என்ன அவங்க வந்து அந்த இதுலேருந்து ஹீல் ஆகிட்டாங்களா அப்படிலாம் நம்மளுக்குலாம் நிறைய யோசனை இருக்கும். அவங்க வந்து ரொம்ப சூப்பராக ஹீல் ஆகி வந்து அவங்க பேக் டு நார்மல் வந்ததை விட ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற குட் நியூஸ் உங்களுக்கு சொல்ல தான் இந்த வீடியோ போடுறேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ட்விட்டரில் அவங்க வந்து ஸ்பேஸில் வந்து நேற்று வந்தாங்க. ஆக்சுவலி நேற்று நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால உங்கள் கூட இதை ஷேர் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஃபேன்ஸை வந்து அவங்களே பார்க்க வந்திருக்காங்க. ஸ்பேஸில் வந்து ஒரு 9 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் போச்சுங்க. அந்த ஒரு ஃபேன்ஸ் மீட் வந்து அது ஃபேன்ஸ் மீட் இல்லை, சாரி, அந்த ஸ்பேஸில் வந்து அவங்க பேசிக்கிறது அந்த கான்வர்சேஷன். அதாவது நைட்டு 9 o'clock ஸ்டார்ட் ஆகி பார்த்திங்கன்னா விடிய 7-8 மணி வரைக்கும் அந்த ஸ்பேஸ் போச்சு. இன்ஃபேக்ட் நம்மளும் கூட ரிக்வஸ்ட் கொடுத்து ட்ரை பண்ணோம். பட் ஆனால் ஆல்ரெடி அங்கே ஃபேன்ஸ் வந்து நிறைய கிட்டத்தட்ட 500-400 வந்து லைன் கட்டி நின்றுட்டு இருந்தாங்க. அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த ரிக்வஸ்ட் வந்து நம்மளால் பேச முடியல. ரெக்வஸ்ட் கொடுத்தோம், பட் ஆனால் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கல. பட் ஆனால் சண்டே அவங்க திருப்பி வருவாங்க அப்படின்னு இருக்குது. முடிஞ்சால் நம்ம அதில் ட்ரை பண்ணுவோம். உங்களில் யார் எத்தனை பேர் வந்து ட்ரை பண்ணிங்க, இல்லை ட்ரை பண்ணி உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அவங்க வாய்ஸை கேட்க. அவங்க ஒரு ஃபுல் என்த்தோட ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டோடு வந்து அவங்க பேசினதை பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக ரொம்பவே நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அது அவங்க வாய்ஸ்லேயும் தெரிஞ்சுது. அப்படின்னும் போது அவங்க ஃபேன்ஸ்க்கும் சரி, இல்லை கேர்ள்ஸாக வந்து நம்ம எல்லோரும் நிறைய இடத்துல வந்து ஜாக்காக வந்து அவங்க அழறாங்க, இல்லை வீட்டுக்கு போனப்பறம் இந்த மூட்லேயே அவங்க வீட்டுக்கு போய் பிக் பாஸ் ஷோலேருந்து இப்படி இருப்பாங்க, ஃபினாலைக்கு வருவாங்களா அப்படிலாம் யோசிக்கும் போது, ஃபினாலில் நம்ம அவங்கள பார்க்கும்போதுமே வந்து அவங்க சிரிச்சிட்டு வந்ததுமே நானுமே சிரிச்சிட்டு வரணும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க டவுன் ஆகிடக்கூடாது, ரொம்பவே வந்து போல்டாக ஸ்ட்ராங்காக நம்ம வந்து தப்பு பண்ணவங்களே ரொம்ப தெளிவாக வந்துட்டு தைரியமாக இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுக்கான ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம், இல்லை நம்மளுக்கான ஸ்டாண்ட் எடுத்த இடத்துல நிறைய பொண்ணுங்களுக்கு நம்ம இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவங்க அந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப பிரேவாக போல்டாக ரொம்பவே ஃபுல் என்த்தோடு வந்து நிற்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த ஸ்மைலில் அது தெரியணும்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அந்த ஸ்மைல்லேயே அது ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுது, அந்த ஸ்பீச்லேயே அது ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுது. அந்த யூ ஆர் சூப்பர் ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுத்த அவார்டில் சூப்பர்ன்ற வேர்டு சூப்பர் சார், அதை விட ஸ்ட்ராங்கு அப்படின்னும் போது சூப்பர் ஸ்ட்ராங்னா அது எவ்வளோ ஸ்ட்ராங்கு அப்படின்னும் போது அந்த ஒரு சூப்பருங்கிற ஓகேலேருந்து சூப்பருக்கு வரணும்னு யோசித்தேன். ஜாக் வந்து சூப்பருக்கு வந்ததை விடவும் ஸ்ட்ராங்குக்கு போனப்புறம் அந்த ஸ்ட்ராங் எப்படி இருக்கும் அப்படின்றத அங்கே ஸ்ட்ராங்காக நின்று சூப்பராக சொன்னதை நம்மளால் பார்க்க முடிஞ்சதுன்னா அதை விட சூப்பர் அந்த ஒரு ஃபேன் கான்வர்சேஷனில் நேற்று அவங்க அந்த ஸ்பேஸில் பேசினது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய கொஸ்டின்ஸ் அவங்க கிட்ட வந்தது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இந்த பிக் பாஸ் அப்டேட்ஸ் வந்து நடுவில் மட்டும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து மூவி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு vlog ஒன்று போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அது போய் பாருங்கள். ஸோ நம்மளே இந்த பிக் பாஸ் மூட்லேருந்து வெளியில் வந்துடணும். ஸோ ரொம்ப எமோஷனலாக அது கூட கனெக்ட் ஆகாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம லைஃப்லேயும் வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு யோசிக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் அவங்களுமே எல்லாமே இன்டர்வியூஸ்லாம் கொடுத்து, நீங்களுமே பிக் பாஸ் செலிப்ரேஷன்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் டான்ஸ் ஆனது, சௌந்தர்யா டான்ஸ் ஆனது அப்படின்னும் போது அது ஒரு ஷோ, அது முடிஞ்சிச்சு. அதுலேருந்து அவங்கவுங்க வெளில வந்து அவங்கவுங்க லைஃப் பார்ப்பாங்க. அப்படின்னா நம்மளும் அதுலேருந்து வெளில வந்து அந்த எமோஷனல் கனெக்ட்லேருந்து வெளில வந்து அவங்கவுங்களுக்கான விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக விளாக்ஸோ இல்லை இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோ இல்லைனா சோஷியல் மீடியாவில் என்ன வந்து ஒரு சோஷியல் மெசேஜாக நல்ல விஷயமா இதை கன்வே ஆகுதுன்னா அது, இல்லை மூவிஸில் வந்து எல்லா மூவியும் இல்லாமல் ஓரளவுக்கு சோஷியல் மெசேஜ் கன்வே ஆகிற மூவி, இல்லை டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் இருக்க மூவிஸ் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அது அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் நாங்கள் விளாக்ஸ் போடும்போது அதுவும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அப்படின்னும் போது கிட்ஸுக்கெலாம் நல்லாயிருக்கும். அப்படின்னும் போது அப்படி போட்டதா அந்த டெனசி ஜூ அப்படிங்கிற மாதிரி ஒரு vlog போட்டிருக்கோம். கிட்ஸ்க்கெலாம் பார்க்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க அது போய் பாருங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே என்ன பேசலான்னு பார்த்தீங்கன்னா, நானுமே அந்த ஸ்பேஸ் வந்து அந்த ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour வெயிட் பண்ணங்க. பட் ஆனால் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவ்வளோ பேர் ஆட் ஆகிட்டே இருக்காங்க. மிஸ் டாம் அப்படிங்கிறவங்க தான் அதை ஆங்கர் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து வெறும் ஜாக் ஃபேன்ஸ் மட்டும் வந்து பேசலைங்க, முத்து ஃபேன்ஸ்லாமும் வந்து பேசினாங்க, நியூட்ரல் ஆடியன்ஸ் வந்து பேசினாங்க, அவங்களுக்கான கொஸ்டின்ஸ் வச்சாங்க. எல்லாத்துக்குமே அழகாக ஜாக் எப்படி பதில் சொல்லுவாங்களோ அப்படி இருந்தது அந்த ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து
ஒரு சிலர் வந்து சொன்னாங்க. ஒருத்தங்க வந்து தெலுங்குன்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து "మా ఇంటి అమ్మాయి మారే ఉన్నారు" அப்படின்ற மாரி சொன்னாங்க. "మా ఇంటి అమ్మాయి" அப்படிங்கும்போது, எங்க வீட்டு பொண்ணா உங்கள நெனைக்கிறோம் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, அவங்க உள்ள வந்து ஜாக் தெலுங்குல தான் பேசியிருப்பாங்க அப்படி. எனக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்க தெலுங்குன்னு கூட தெரியாதுங்க. நம்ம கமெண்ட்ஸ்ல கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, "நீங்க தெலுங்குனால முத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவங்க தெலுங்குன்னு கூட ரொம்ப நாள் வரைக்கும் தெரியாது. அந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல தான் வந்து அவங்க உள்ள வரும்போது அவங்க அம்மாலாம் தெலுங்கு பேசினது, என்னமோ உள்ள வரும்போதே கேட்பாங்களே, "சொப்புமா, சொப்புமா" அப்படின்னு கேட்பாங்க. உள்ள வரும்போதே ஜாக் வந்து அவங்க அம்மாவ புடிச்சுட்டு, அதாவது "வெளில எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? சொல்லுமா, சொல்லுமா" அப்படின்னு ரொம்ப டென்ஷனா கேட்பாங்க. ஸோ, அப்ப தான் நானே பார்த்தேன் அவங்க தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அப்படி இருக்கிற பட்சத்தில ஸ்பேஸ்ல வந்து ஒருத்தங்க வந்து "మా ఇంటి అమ్మాయి" அப்படின்னு சொன்னாங்க. "எங்க வீட்டு பொண்ணு நீங்க" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் "தங்க புள்ளன்னு கூப்பிட்டுமா" அப்படின்னு சொன்னாங்க. "ஓ! கூப்பிடுங்களேன்" அப்படின்னாங்க. அப்புறம் "தங்க புள்ள, தங்க புள்ளன்னு" கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து வின் பண்ணணும். இல்லன்னா அவங்க வந்து அவங்களுக்கான ஸ்டாண்ட சூப்பரா எடுக்கணும். அவங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கணும்னு ஃபாஸ்டிங் இருந்ததெல்லாம் சொன்னாங்க. ஒரு சிலர் அவங்க எலிமினேட் ஆகும்போது அழுதுட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டாங்களாம். அதெல்லாம் பத்தி சொன்னாங்க. அந்த அளவுக்கு அழுதுட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரிப்ஸ் எல்லாம் போடுற மாரி எல்லாம் அதெல்லாம் கேட்டு ஜாக் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. நான் அந்த அளவுக்கு என்ன பண்ணனே தெரியல. எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு. நீங்கலாம் இவ்ளோ பாசம் என் மேல வச்சிருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத விட எனக்கு என்ன வேணும்? நான் டைட்டில் வின் பண்ணியிருந்தா கூட எனக்கு இது கிடைச்சிருக்குமான்னு தெரியல. இது வந்து எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. அப்படின்னும்போது வந்து அவங்களோடத ஃபுல் எமோஷன்ஸையும் அவங்க அந்த ஸ்பேஸ்ல ஷேர் பண்ணத நம்மளால கேட்க முடிஞ்சுது. சாரி பார்க்க முடியல. கேட்க முடிஞ்சது. ஸோ அவங்க வந்து ஃபினாலேல நம்ம வந்து எந்த வந்து ஃபுல் வைபோட அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு பேசினாங்க, செஞ்சாங்களோ, அதை விட டபுள் மடங்கு அவங்க ஸ்பேஸில வந்து ரொம்பவே சூப்பரா பதில் சொன்னாங்க. அதில அவங்க மிஸ் டாம் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. இது வந்து ரொம்ப நேரம் உங்க ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. நீங்க டக்குன்னுலாம் 2 ஹவர்ஸ்ல இது முடியாது ஜாக். நீங்க போயிட்டு நீங்க உபர்ல எல்லாத்துலயும் அந்த Zomatoலலாம் ஆர்டர் பண்ணி நீங்க சாப்பிட்டுக்கிட்டே நீங்க பண்ணுங்க. இது விடிய விடிய 5 மணி வரைக்கும் போகும். 6 மணி வரைக்கும் போகும். நானே அப்படிதான் பண்ணிட்டுருக்கேன் இந்த ஆங்கர் அப்படின்ற மாரி மிஸ் டாம் வந்து கிண்டல் பண்ணிட்டுருந்தாங்க. அப்போ ஜாக் சொன்னா, "என்ன அப்படியா?" அப்படின்னாங்க. ஆமா நான் அதுதான் நடுநடுல அவங்க 2, 3 வாட்டி அத சொன்னாங்க. நான் தான் சொல்றேன்ல ஜாக் இது ரொம்ப நேரம் போகும். விடிய விடிய போகும். அதனால நீங்க தட்ல வந்து போய் எடுத்துட்டு வந்து சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்டுட்டே பண்ணுங்க. இல்ல ஆர்டர் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி தாங்க விடிய விடிய போச்சு. கிட்டத்தட்ட அவங்க நைட்டு 9:00 ஆரம்பிச்ச அந்த ஸ்பேஸ் வந்து மார்னிங் விடிய விடிய 7, 8 மணி வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட அவ்வளோ ஹவர்ஸ் 10, 11 ஹவர்ஸ்க்கு மேல போயிருக்கு. அது மட்டும் இல்லாம, இது எப்பயுமே டைட்டில் வின்னர் வந்து ஸ்பேஸ்ல வந்து முதல்ல ஜனங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. போன சீசன் அர்ச்சனாவும் அந்த மாரி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்தாங்க. பட் ஆனா அவங்க என்னன்னா உடனே வரல. கொஞ்சம் 2, 3 நாள் கழிச்சு வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எங்கேயோ ட்ரிப்பு போயிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2, 3 நாள் அவங்க சோஷியல் மீடியாலே இல்ல. எங்கேயோ ட்ரிப் போயிட்டாங்க, ஃபேமிலி செலிப்ரேஷன் அப்படின்னு போயிட்டாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்பேஸ்ல வந்து குடுத்தாங்க அப்படின்னு சொல்ற பட்சத்தில இவங்க வந்து பிக் பாஸ் முடிஞ்ச கையோடயே அந்த செலிப்ரேஷன் ஃபினாலே முடிஞ்ச கையோடவே வந்து கொடுத்தது பெரிய விஷயங்க. எல்லாருக்குமே ரொம்ப அந்த டயர்டு இருக்கும். அப்புறம் அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்புறம் ஜாக்குக்கான விஷயம் என்னன்னு நம்மளுக்கே தெரியும். அவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னும்போது, அதை ஓவர் கம் பண்ணி நான் என்னோட ஃபேன்ஸுக்கு நான் வந்து என்னோட அவங்க எனக்காக போட்ட எஃபர்ட்டுக்கு நான் திருப்பி எதையாவது கிராட்டிடியூடாக ஒன்று செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக நான் இதை பண்ணணும் அப்படின்போது, உடனே அவங்க வந்து கிட்டத்தட்ட 11, 12 ஹவர்ஸ் வந்து அவங்க ஸ்பேஸில் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் வந்து வேற லெவலில் இருந்தது. இதுதான் எங்கள் ஜாக் அப்படின்னு நம்ம படக்கூடிய வகையில் இருந்தது அப்படின்னு சொல்லணும். மற்றவங்கலாம் அந்த கேமை வந்து அவங்கவுங்களுக்கான விஷயத்துக்காக மட்டும் ஆடினாங்க அப்படிங்கிற இடத்துல ஜாக் தான் வந்து ஒரு பொண்ணாக மற்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஆடினாங்க அப்படின்ற மாதிரி இடத்துக்கு அவங்க வந்து நின்றுருக்காங்கன்னா இது எல்லா கிரெடிட்டும் வந்து கடவுளுக்கு போகணும், அடுத்தபடியாக ஜாக்குக்கு தான் போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விஷயமா இருக்குது. எல்லாரோட ஆசீர்வாதமும் கண்டிப்பாக ஜாக்குக்கு இருக்கும் அப்படின்னும் போது அங்கே வந்து பேசினவங்கள நிறைய பேர் ஓரளவுக்கு கொஞ்சம் 45+, 50+ஆக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு அன்பையும் ஒரு அக்கறையும் கொட்டினதை பார்த்து ஜாக்குக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் இவ்வளோ பண்ணுறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இதெல்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்கு, இவ்வளோ நான் ஒர்த்தா அப்படின்லாம் அவங்க 2, 3 இடத்துல அந்த கொஸ்டின்ஸ் வச்சாங்க. இப்போ நிறைய பேர் இல்லை ஜாக் நீங்கள் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க, நீங்கள் நிஜமாகவே ஒர்த்து தான், நீங்கள் அப்படி யோசிக்கவே யோசிக்காதீங்க, நீங்கள் தான் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஜாக்குக்கெலாம் வேறு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த எக்ஸ்பிரஷனை பார்க்க முடியாது. ஆனால் அந்த வாய்ஸில் அந்த ஒரு வைப் தெரிஞ்சுது, அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னும் போது விடிய விடிய கண்டினியூஸாக அவங்க ஜாக்கும் வந்து அவங்க ஃபேன்ஸுக்கான அந்த விஷயத்த உங்களுக்கு நான் இதை விட என்ன கொடுக்க முடியும், இதையாச்சும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற இடத்துலேருந்து அந்த கான்வர்சேஷனை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது சூப்பராக இருந்தது. இதில் முத்துவோட ஃபேன் ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் முத்துவோட ஃபேன் தான், பட் ஆனால் வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த மிடில் கிளாஸ் பஞ்சாயத்து வந்து இருந்தீங்களா, நான் கூட பேசியிருப்பேன். அந்த மொட்டை கடிதாசியில் மிடில் கிளாஸ் ஆரம்பி நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கேம் ஆடுற முத்துன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் எந்த தப்புமே இல்லை, அவர் அதை தானே பண்ணுறாரு. இப்பயுமே வந்துட்டு அவங்க அப்பா உள்ளே வரும்போதுமே ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அப்பாவுக்கு வந்து ஸ்லிப்பர் வாங்கணும்னு சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு தீபக் கூட வந்து
உள்ளே வந்து பிஆர் வைக்கிறது தப்பு இல்லைடா, ஆனால் அது நெகட்டிவாக தப்பாக மற்றவங்கள தப்பாக காட்டாமல் அவங்க ப்ரொமோட் பண்ணிக்க பண்ணுறது தப்பு, பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு தீபக்கே வந்து உள்ளே வந்து எக்ஸ் கான்டெஸ்டண்ட்டாக வரும்போது சொன்னால் கூட ஒரு முத்து ஒன்று சொல்லியிருப்பார். இது எனக்கு எபிசோடில் வந்துச்சான்னு தெரியல, முத்து சொல்லியிருப்பார். அப்போ பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, அது ஒன்றும் பண்ண முடியாதுடா, அது அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு பண்ணுறது, இதில் இந்த லாஜிக் யோசிக்கிறத விட அது சரியாக தப்பான்னு யோசிச்சா தப்பு இல்லைன்னு தான் நானும் சொல்லுவேன். தீபக் சொல்லும் போதுமே அவர் பணம் இல்லைன்னு. ஸோ இவர் எல்லா இடத்துலையும் தன்னை அப்படி தானேங்க பிராண்ட் பண்ணிட்டு இருக்காரு. மிடில் எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கதாங்க செய்து, எல்லாருக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல என்ன சொல்கிறது, ஒரு ஒரு என்ன ஒரு என்ன மாதிரி சொல்கிறது, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லாருமே அந்த ஷோக்கு ஒரு ரெக்கக்னேஷனுக்காக வராங்க. எல்லாருமே அந்த ஷோக்கு ஒரு ஃபேம் செலிபிரிட்டி ஆகணும், இல்லை இதுக்கப்புறம் அந்த கரியரில் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னும் போது 20 வருஷமாக ஆங்கரிங்கில் இருக்க தீபக் கூட நெக்ஸ்ட் இதோட போகணும்னு நிற்கலையே, இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு தானே யோசிக்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி சீனியராக இருக்க ரஞ்சித்துமே இது வரைக்கும் நம்ம சூப்பராக ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக சீனியர் ஆர்டிஸ்ட்டாக படம்லாம் கூட பண்ணிட்டோம். அப்போ இதோட போதும் நிற்கலையே, இதுக்கப்புறமா ஏதோ வேணும் அப்படின்னும் போது அந்த ரன் அப்படிங்கிற இடத்துல தான் எல்லாருமே தள்ளப்படுறோம் சொசைட்டியில். அப்படின்னும் போது இந்த இடத்துல அவங்கவுங்களுக்கான விஷயத்துக்கு அவங்கவுங்க எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த பிஆர் வைக்கிற விஷயமும் அவங்க விஷயம், அது தப்பு சரிங்கிறதுக்கு மீறி இதில் முத்துக்கு பிஆரே இல்லாத மாதிரி அவர் பேசுறது தான் நம்மளுக்கு கடுப்பாகுது. அவருக்கும் பிஆர் தான் இருக்காங்க, அவரோட பிஆரும் ஏதோ ஒரு இடத்துல என்னமோ பண்ணிருக்காங்கன்னா அது சௌந்தர்யோட பிஆர் மட்டும் நம்மளுக்கு வெளில தெளிவாக தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க 2 வாரம் கேம் ஆடல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அதனால் அது அந்த விஷயத்துக்குள்ளே வந்தது. அப்படிங்கிற பட்சத்தில் இதில் மிடில் கிளாஸு அந்த அறம் அப்படிலாம் யோசிச்சு நீ வந்து ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் வச்சு கேம் ஆடுறேன்னு சொன்னது தான். நீங்கள் மிடில், அதாவது அவரே சொன்னது தானே, அது கடந்து வந்த பாதை டாஸ்கில் அவர் மிடில் கிளாஸ்னு சொன்னேன். அவர் சொன்னதை அந்த கடுதாசி எழுதணும், என்னவா எழுதுறதுன்னா அவர் கேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொன்னேனே தவிர இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் அப்படிங்கிறது எனக்கு அது கொஸ்டினாக ரைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ நான் அந்த ஆங்கிளில் சொல்லலை அப்படின்னு அங்கேயே வந்து ஜாக் வந்து சொல்லி அது கிளாரிட்டி கொடுத்து ஃபேட்மேன் உட்கார வச்சு முத்து கிட்ட சாரி கேட்க வச்சிருவார். அவருக்கு ஜாக் பற்றி இப்பயுமே தானே ஃபேட்மேன் பேசிகிட்டு இருக்காரு. இன்னுமே அவர் ஸ்பேஸில் ஜாக் என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் வன்மத்தை கொட்டிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இந்த இடத்துல அந்த மிடில் கிளாஸை வந்து அந்த முத்துவோட ஃபேன் வந்து ரொம்ப ஜென்யூனாக கேட்டிருப்பாரு. அதுதான் எனக்கு நீங்கள் எந்த அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, இல்லை இதுக்கான கிளாரிட்டியை நான் உள்ளே முத்துக்கிட்ட கொடுத்துட்டு முத்துவும் வந்து ஓகே நீ அப்படி சொல்லலை நான் புரிஞ்சுக்கிறேன் ஜாக், அதனால தான் நான் பெருசுப்படுத்துகிறேன்னு அவர் பெருந்தன்மையாக சொன்ன மாதிரி அவர் பெருந்தன்மையாலாம் சொல்லலை. அதை பெருசுப்படுத்தினா இவரோட கேம் எக்ஸ்போஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக அதை சட்டிலாக விட்டுருவார். ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பண்ணால் அதை நம்ம நோண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க செஞ்சவங்களுக்கு என்னடா இவங்க இன்னும் நோண்டிகிட்டே இருக்காங்களே, நம்ம இது சொல்லியே இருக்க வேணாமோ, இல்லை இது நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து அதை நம்ம விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தா நம்ம இன்னும் நம்மளே எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவோமோ, அதனால் இதை சட்டிலாக விட்டுறது தான் சரி அப்படிங்கிற இடத்துலேருந்து அவர் அதை சைலண்ட்டாக விட்டுருப்பாருன்னு தான் நினைக்கிறேன்னு தவிர ஒரு பெருந்தன்மையாலாம் விடலை. அப்படி பெருந்தன்மையாக விடணும் அப்படிங்கிறவர் ராணுவ ஏதோ ஒரு இடத்துல அன்எத்திக்கல்னு சொல்லியிருப்பாரு. அன்எத்திக்கல்னு நீ சொல்லியிருக்க வேணாம் முத்து. அவர் ராணுவ இன்டர்வியூஸ்லுமே ராணுவுக்கு நிறைய கான்ட்ரவர்சி இருக்குங்க. இருந்தாலும் நான் நம்ம பேசணும்னா எல்லாரோட தப்பும் பேசணும், எல்லாரோட சரியும் பேசணும். ஒரே சைடு சரி ஒரே சைடு தப்புன்னு பேச முடியாது. அப்படின்னும் போது அப்போ அன்எத்திக்கல்னு ஒரு வேர்டை ராணுவ பார்த்து முத்து யூஸ் பண்ணியிருப்பாரு. நீ ரொம்ப பெரிய வேர்டெலாம் யூஸ் பண்ணுற முத்து, அதெல்லாம் யூஸ் பண்ணாது. அது அவர் ஏங்க எல்லாத்துலேயுமே தமிழ் பேசுகிறவர், அறம்னு பேசுகிறவர், இந்த இடத்துல அன்எத்திக்கல்னு ஏன் யூஸ் பண்ணணும்? அன்எத்திக்கல்னா தமிழ் என்ன மீனிங் வருது? ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நீதி நேர்மை நியாயம் ஒரு மாதிரி தர்மம் அப்படி இல்லாத வருது எத்திக்ஸ் அப்படின்ற பட்சத்தில். அப்போ அது அன்எத்திக்கல்னு இங்கிலீஷில் சொல்லியிருப்பார். அப்போ அந்த வார்த்தையை சொல்லாத முத்து, இது ஒரு கேம், நீ அதையே அதை அப்படி சொல்கிற, நான் விளையாடுறது பிடிக்கலன்னு சொல்லி இல்லை சரியில்லைன்னு சொல்லி, நீ அந்த மாதிரிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருப்பார். பெரிய வார்த்தையை சொல்கிற அப்படின் போது எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் 2 நாளாக அதை பிடிச்சிட்டு நிற்பார் முத்து. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அதாவது சூட்டோட சூட அதை ஒத்துக்கவே மாட்டார். அதான் சொன்னேன், அவருக்கு எப்பயுமே தன்னோட நான் யார் மேலே வேணால் விமர்சனம் வைக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு விமர்சனம் வந்து அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்போ அதுவும் கேம் ஷோ தானே, உங்கள் மேலே விமர்சனம் வைக்கிறதானா? இல்லை இந்த கேம் ஷோவில் என் மேலே யாரும் விமர்சனம் வைக்கக்கூடாது, இல்லை எப்பயுமே என் மேலே யாரும் விமர்சனம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துல தான் அவர் பண்ணுவார். நான் செல்ஃபிஷாக தான் ஒரு சில இடத்துல பண்ணார். அப்படின்னா இதில் கேம்காக தான் வந்து இவர் அன்எத்திக்கல்னு அந்த விஷயத்தில் கேம்காக ஒன்று சொன்னார் அப்படின்னு சொன்னால் ராணுவ கிட்ட 2 நாள் கழிச்சு அதை வேறு வழியே எல்லாம் இப்போ என்ன உனக்கு சொல்லக்கூடாதா, சரி சொல்லலை அப்படின்ற மாதிரி 2 நாள் கழிச்சு இதை ராணுவமே அவரோட இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அப்படி ஒத்துக்கவே இல்லை அவன் கொஞ்சத்தில். அப்படின்னும் போது அவ்வளோ ஸ்ட்ராங்கான வேர்டை நீங்கள் இங்கிலீஷில் வச்சா அது தப்பு இல்லைனா, நீங்கள் மிடில் கிளாஸ்னு சொன்னதையோ இல்லை அறம்னு சொன்னதோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் அறம்னு தானே சொன்னீங்க. அப்போது மற்றவங்க யாருமே நியாய தர்மம் விளையாடல அப்படின்னா அது விளையாடலைன்னா அது ஒரு ஜென்ஸ் விளையாடல அப்படின்னா அது ஒரு கேம் அப்படின்றீங்க. அதே லேடிஸ் விளையாடல அப்படின்னு சொன்னால் அதே ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் அது திமிருன்னு சொல்கிறீங்க. இல்லை நீ அதை சொல்லியிருக்க வேணாம், அது அப்படி இல்லை அப்படின்ற போது எனக்கு புரியவே இல்லை இவங்க நியாயம். ஸோ இதில் முத்து ஃபேன் கேட்ட கேள்விக்கு அழகாக வந்து ஜாக் வந்து நான் ஆல்ரெடி அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன், முத்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு, இப்போ உங்களுக்கு அது கிளியர் ஆயிடுச்சா பிரதர் அப்படின்னு கேட்பாங்க. அண்ணான்னு கேட்பாங்க. அண்ணாலாம் இல்லை தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். சரி அண்ணாவோ தம்பி ஆமத்து இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு இல்லை, நான் அந்த இன்டென்ஷனில் சொல்லலை, அப்படி யாராவது யாருக்காவது எதாவது ஹர்ட் ஆயிருந்தால் இது சென்சிட்டிவான விஷயம் போது எனக்கு
எனக்கு புரியுது, சாரி அப்படின்னு அவங்க அதை சொல்லியிருப்பாங்க. ஹர்ட் ஆயிருந்தால் அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ முத்துவோட ஃபேனே வந்து அவருக்கான ஒரு கான்ட்ரவர்சி எடுத்து வச்சு அழகாக அவருக்கான விளக்கமும் நியாயமாக கொடுக்கப்படுற பட்சத்தில் அவங்க கேம் அவங்க ஃபேராக தான் ஆடிருக்காங்க, அறத்தோட தான் ஆடிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஜாக்கே வந்து இவ்வளோ நாள் நம்ம ஜாக்குக்கு நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அவங்களே அவங்களுக்காக வந்து பேசின விதம் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லணும், அதுவும் முத்து ஃபேன்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் சத்யா ஜெஃப்ரி பற்றியும் ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க. ஒரு சத்யா ஜெஃப்ரி பற்றி ஒரு சார் கேள்வி கேட்பாங்க. அவங்க சத்யா ஜெஃப்ரியோ அந்த மாதிரி சிரிச்சாங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குமே அவங்க ரொம்ப சட்டிலாக வந்து அது வந்து அந்த இடத்துல அவங்க எனக்காக அதை பண்ணலை, என்னோட எவிக்ஷனை கொண்டாட பண்ணலை, வேறு ஏதோ ஒன்றுத்துக்காக பண்ணி அது இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு போல இருக்குது. ப்ளஸ் அந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸாக வெளிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான், லிவிங் ஏரியாவில் நடக்கிறது, கார்டன் ஏரியாவில் நடக்கிறது, ரூம்குள்ளே நடக்கிறதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த வீட்டில் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியாது, இல்லை வந்து அது வெளில வருமானு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படின்னும் போது அந்த இடத்துல மைண்ட் செட்டே வேற மாதிரி இருக்கும், மைண்டோட அந்த ஒரு யோசிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும்னா நீங்க வெளில இருந்து பார்த்தது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணி அது ஆயிடுச்சு, நம்ம அதை பெருசுப்படுத்த வேணாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசன் என்னன்னா, என்னோட எவிக்ஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹர்ட் ஆச்சு, ஃபீல் ஆச்சு அப்படின்னாலுமே எல்லாருக்குமே அது ஆகணும்னு அவசியம் இல்லை. என்னோட எவிக்ஷனுக்கு அவங்க அப்படி தான் யோசிக்கணும், அவங்க அதுக்கு ஃபீல் பண்ணணும், அழணும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல, அது கரெக்டாகவும் இருக்காதுல்ல. அவங்களுக்கு வேறு விதமான எமோஷன்ஸ் வந்துச்சு, அதை அவங்க காட்டினாங்க அப்படின்னா அதை நம்ம விட்டுற வேண்டியது, அதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம். ஸோ வந்து இந்த இடத்துல என்னோட எவிக்ஷனுக்கு நீ ஃபீல் பண்ணி தான் ஆகணும், அழுது தான் ஆகணும், நீ எப்படி சிரிப்பா நம்ம கேட்க முடியாதுல்ல. ஸோ அதை அந்த மாதிரி எடுத்துகிட்டு விட்டுறலாம், இதை பெருசு பண்ண வேணாம். அதே மாதிரி நான் வந்து சத்யா ஜெஃப்ரிக்கும் சப்போர்ட் பண்ணுறேன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. இதில் வந்து நம்ம இந்த ஆங்கிலையும் யோசிச்சுட்டு அதை பெருசு பண்ணாமல் விட்டுறலாம் அப்படின்னு ரொம்ப நாசூக்காக, ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப ஜென்யூனாக அந்த பதிலை சொன்னாங்க. அதுக்கப்புறம் கோவா கேங் பற்றி கேட்டாங்க. கோவா கேங் வந்து இப்போ வந்து நீங்கள் சௌந்தர்யாலாம் பேசுவீங்களா, செய்வீங்களா, எப்படி இப்போல்லாம் கோவாலாம் போவீங்களா அப்படிலாம் எல்லாம் கேட்கும்போது எப்பயுமே அந்த கோவா கேங் அது மெயின்டைன் பண்ணுவோம். சௌந்தர்யா கிட்டேயும் நான் நீங்கள் கேட்டதாக சொல்கிறேன், சௌந்தர்யா கிட்டேயும் டச்சில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு யாரோ ஒருத்தங்க வந்து ஜெஃப்ரியை மட்டும் சேர்த்துக்காதீங்க கோவா கேங்கில் அப்படின்னும் போது என்னங்க அப்படின்னாங்க. இல்லை ஆமாம் ப்ளீஸ் சேர்த்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது அவங்க விருப்பங்க. அதான் இது எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு ஷோ அப்படின்னும் போது அது சத்யாவாகட்டும், ஜெஃப்ரி ஆகட்டும், சௌந்தர்யாவாகட்டும், இல்லை பிடிக்காத அருண் விஷால் ஆகட்டும், யாராகட்டுமே அவங்களுக்கு அங்கே உள்ளே என்னவா அது அந்த கேம் அவங்க ஆடிருக்காங்கன்றதை மீறி என்னவா அவங்க உள்ளே கனெக்ட் ஆகிருக்காங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பர்சனலாக அப்படின்னும் போது வெளிலையும் அந்த கனெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கணுன்றது அவங்க புரிதலுக்கு உட்பட்டதே தவிர நம்ம அதுக்குள்ளே போய் பேசவும் முடியாது. ஜஸ்ட் வெளில இருந்து பார்க்குற ஒரு ஆடியன்ஸாக நம்ம அதை பார்க்கலாம். உள்ளே அவங்கெல்லாம் வந்து ஒரே இடத்துல வேலை செய்வாங்க, ஒரே ஒரு அதாவது ஒரே சோஷியல் மீடியாவில் ஒரே இடத்துல வேலை செய்வாங்க, ஒரே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்ப்பாங்க, செய்வாங்க. இல்லைனா அன்னைக்கு வந்து உள்ள அந்த கேமுக்காக அதை பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் வெளில வந்து சகஜமாக பேசலான்னும் போது அது அவங்கவுங்க புரிதலுக்கு உட்பட்டதுன்னும் போது நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. அதே மாதிரி அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஜென்யூனாக இது அதான் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு கேம் அப்படின்னும் போது அதோட விட்டுலாம். என்னோட ஜாக் ஃபேன்ஸ் வந்து எப்பயுமே யூனிக்காக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து யாரையும் எதுவும் குறை வேணாம், செய்ய வேணாம். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருப்பார், ஃபேட்மேன் வந்து இன்னும் வந்து ஸ்பேஸில் வந்து வன்மத்தை கொட்டுறாரு, உங்களை பேசுகிறாரு செய்கிறாருன்னா கோவமாக வருது எங்களுக்கு. யாரோ கூட சொல்லியிருப்பாங்க, அங்கே போய் ஏதோ பேசினதோ இல்லைனா ஏதோ கமெண்ட்ஸ் போட்டதோ சொல்லுவேன், இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. அவர் பேசுகிறாருன்னா அவர் பேசிட்டு போட்டோம், அவர் பேசுகிறதுல அவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு இடத்துல நம்ம அது கவுண்ட்ரு கொடுக்காம இல்லை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னு போய் திருப்பி ப்ரூஃப் பண்ணுறதுக்காக போய் நிற்காம அதை சைலண்ட்டாக விட்டாலே அவங்களே பேசிட்டு ஒரு இடத்துல டயர்ட் ஆகிட்டு விட்டுருவாங்க. அப்படி நம்ம விட்டுறலாம், அதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம். என்னோட ஃபேன்ஸ்க்கு நான் இதை தான் சொல்கிறேன், என்னோட ஃபேன்ஸ் யூனிக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜாக்குமே இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளுமே அதை ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் பேசியிருப்பாங்க, கிளாப்ஸ் பற்றி. அந்த 10th வீக்கோ 11th வீக்கோ தான் உங்களுக்கு கிளாப்ஸ் வரும் இல்லைங்களா ஹோஸ்ட்டுக்கிட்ட. மொத்த எல்லா வாரமும் அடி தான் வாங்கியிருப்பாங்க, திட்டு தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த கிளாப்ஸ் வரும்போது எனக்கு ரொம்ப அதை பற்றி கேட்டப்போ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் வந்து அத்தனை வாரம் பட்ட கஷ்டத்துக்கு அப்போ தான் எனக்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்ச மாதிரி இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் வெளிலேருந்து நீங்கள் போட்ட எஃபோர்ட்டுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் இவ்வளோ ஒர்த்தானே எனக்கு தெரியல, நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அவங்களோட யூடியூப் பிளாக்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து படம் கூட ஏதோ பண்ண போகிறது அதை பற்றி பேசினாங்க. அந்த மிடில் கிளாஸ் அதுக்கு சென்சிட்டிவ் அதை அட்ரஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. அந்த மொட்டை கடிதாசி அதுக்கு சொன்னாங்க. அப்புறம் வேறு என்ன சொன்னாங்க, இன்னொரு இடத்துல வந்து அந்த ரெட் கார்பெட் பற்றி யாரோ கேட்டாங்க. அந்த ரெட் கார்பெட் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணணும், உங்களை என்கரேஜ் பண்ணணும், நீங்கள் எங்கள் எல்லார் மனசுலையும் இருக்கீங்க, நீங்கள் தான் இதுக்கு டிசர்விங் அப்படின்னு நினச்சி தான் அந்த ரெட் கார்பெட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம். பட் ஆனால் நீங்கள் அந்த இடத்துல அதை ஃபீல் ஆகிட்டு அழுதுட்டு அது நெகட்டிவாக வந்ததா பாசிட்டிவாக வந்ததா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் கன்ஃபியூஷனில் நீங்கள் அழும்போது நாங்கள் கொடுத்த எங்களுக்கு அது கில்ட்டாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஏன்டா கொடுத்தோம், அந்த பொண்ணு வந்து ஹாப்பியாக வச்சுக்க நாங்கள் கொடுக்கலான்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்து அழும்போது நம்ம கொடுத்ததுனால தான் அந்த பொண்ணு அழுதோன்னு ஒரு மாதிரி எங்களுக்குலாம் ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அவங்க அதான் சொன்னாங்க, இல்லை நீங்கள் கொடுத்தது பண்ணதெல்லாம் ஹாப்பி தான், எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் அப்போ இருந்தது. இல்லைனா வந்து நான் வந்து
என்ன சொல்கிறது, அது அது அந்த அந்த மனநிலைமைக்கு எனக்கு அது அப்படி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அப்போ தான் வந்து ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியாக வீட்டுக்குள்ளே போயிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யார் பிடிச்சவங்க, இந்த கேமில் உங்களுக்கு யார் பிடிச்சவங்க கூட நீங்கள் விளையாடுனீங்க சொல்லுங்கள் அப்படின்னா இவங்க பேரை யாருமே சொல்ல மாட்டாங்க. இவங்க கூட தீபக்கை சொல்லியிருப்பாங்க, ஜாக் கூட. ஆனால் தீபக் திருப்பி முத்துவை சொல்லியிருப்பாரு. அவர் முத்து கூட தானே இப்போ கூட வந்து சுற்றிட்டு இருக்காரு, அவங்க அண்ணன் தம்பி பாசம் கொட்டுது. ஆனால் இந்த பொண்ணு அண்ணன் தானே சொல்லிச்சு, இந்த பொண்ணுக்கு ஒன்றும் பேச அவர் உள்ளே சப்போர்ட் பண்ண மாதிரி தெரில, வெளிலே சப்போர்ட் பண்ண மாதிரி தெரில. இந்த பொண்ணு தான் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் அவங்க எல்லாரும் ஒரே ஷோவில் ஒன்றா தான் வேலை செய்கிறாங்கன்னா, இல்லை ஒரு பொண்ணு ஜெயிச்சா எந்த ஆம்பளைக்குமே அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க முடியாதுன்னா அது ஒத்துக்கிறதுக்கு ஒரு தனி மெச்சூரிட்டி வேணும்னா அந்த மெச்சூரிட்டி அங்கே உள்ளே இருந்த எத்தனை ஆம்பளைங்களுக்கு இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. என்ன கேட்டால் அதில் இருந்தது ரயான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ரயான் தான் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஜாக்லின் கான்ட்ரவர்சி வந்ததும் அவர் கூட தான், சமாதானம் ஆனதும் அவர் கூட தான். அவர் எவிக்டாய் வெளில வந்தோடனே யார் கூட போய் உட்கார போறீங்கன்னு சொன்னோன்னே ஜாக் பக்கத்துலன்னு போய் உட்காந்ததுமே அவர் ஒரு ஜென்யூன் பர்சன். அவர் வந்து பொம்பளைங்களுக்கான ஈக்குவல் ரெஸ்பெக்டை கொடுக்குறாரு. பொம்பளைங்களுக்கான அந்த அங்கீகாரத்தையும் அந்த ரெக்கக்னேஷனையும், இல்லை அவங்க ஒரு இடத்துல ஜெயிச்சா அதை தட்டி கொடுக்கணும், இல்லை அதை என்கரேஜ் பண்ணணும், இல்லை ஒரு எஃபர்ட்டை போட்டு தோத்தாலுமே அந்த பொண்ணுக்கான சப்போர்ட்டை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல ரயானோட தான் எனக்கு ஜென்யூனாக தெரிஞ்சுது. முத்து ஃபுல்லாக ஷோக்காக பண்ண மாதிரி தான் இருந்தது, தீபக்கும் ஷோக்காக பண்ண மாதிரி தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படியே தம்பின்னு தீபக் வந்து ஹோஸ்ட் கிட்ட ஃபினாலையில் கூட சொல்ல நம்மளால பார்க்க முடிஞ்சதில்ல. என் தம்பிக்கு தான் ரொம்ப இதுவாக இருக்குது. என் தம்பி யார், உங்கள் தம்பினா முத்துக்குமரன். அப்போ அருண் என்ன ஆனாரு, விஷால் என்ன ஆனாரு அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. நான் அதை தான் சொன்னேன், ஸ்டார்டிங்லேருந்தே அவர் அருண் கூடவும் முத்து கூடவும் சேர்ந்து தான் ஒரு கேம் ஆடி தான் அவ்வளோ தூரம் வந்தார். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அருணுக்கு ப்ளஸ் நான் கம்மியாக இருக்குது, முத்துக்கு தான் நிறைய வந்து சப்போர்ட் இருக்குது, முத்துக்கு பிஆர் இருக்கோ இல்லையோ தெரியாது, ஆனால் எப்படி இருந்தாலும் அவன் தான் டாப்பில் வரப்போகிறான் அப்படின்னும் போது டாப் 3ல் வரப்போகிறான், அருண் வெளில போயிட போகிறாரு, இல்லை அருணுக்கு பெருசாக அதுக்கு மேலே அந்த கேமில் எந்த ஹோப்போ இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே முத்து கூட ஜம்ப் அடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவன் முத்து கூட ஜம்ப் அடிக்கிற பட்சத்தில் முத்துக்கு போட்டியாக இருந்த ஜாக்கும் வெளில போயிட்டாங்க. அப்போ ஆப்வியஸாக டைட்டில் வினர் முத்து தானே அப்படின்னும் போது அப்போ அந்த சைடுக்கு போயிட்டு அந்த என்ன சொல்கிறது, ஜால்ரான்னு ஆர்னவ் சொன்ன மாதிரியோ இல்லைனா வந்து அந்த ஆம்பளைக்கு ஆம்பளை சப்போர்ட் பண்ணுறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே அப்படின்னு சொல்கிற இடத்துலையோ அவங்க ரெண்டு பேரும் அவங்க எப்பயும் அந்த அண்ணன் தம்பி பாசத்தையும் கொட்டட்டும் செய்யட்டும். ஆனால் நம்ம ஜாக் ஸ்டார்டிங்லேருந்தே குயினாக தான் வந்து யாரோட சப்போர்ட்டும் எதிர்பார்க்காம, அது ஆம்பளைங்க சப்போர்ட் ஆகட்டும், பொம்பளைங்க சப்போர்ட் ஆகட்டும், அவங்க ஏன் ஹோஸ்ட்டு சப்போர்ட்டு கூட, சேனலோட சப்போர்ட்டு கூட இல்லாமல் அவங்க கேமை தனியாக சிங்கிள் லேடியாக நின்று செம்மையாக வந்து கேம் ஆடிட்டு இன்றைக்குமே ஸ்பேஸில் செம்மையாக அவங்க கொடுத்த இன்ட்ரிவ்யூஸ் வந்து இதுதான் எங்கள் ஜாக், இதுக்கு தான் நாங்கள் ஜாக்கு ஓட்டு போட்டோம், இதனால தான் ஜாக்கை எங்களுக்கு பிடிக்கும், ஜாக்கோட ஃபேன்ஸ் வந்து யூனிக் ஃபேன்ஸ் அப்படிங்கிற இடத்துல அவங்க பேசின விதமும். அதே மாதிரி இன்னொன்று அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க வீட்டில் சொன்னாங்களாமா, என்ன சொன்னாங்களாம்மா, இந்த மாதிரி வந்து உன்னோட ஃபேன்ஸ்லாம் வந்து இல்லை உனக்கான சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, நீ செஞ்ச தப்பையும் சொன்னாங்க, நீ நல்லா ஆடும்போதும் உன்னை பாராட்டினாங்க, நீ தப்பு செய்யும் போதும் இல்லை நீ சரியாக ஆடலைன்னும் போது அதை எடுத்து சொன்னாங்க, உன்னோட ஃபேன்ஸ் கரெக்டாக நியூட்ரலாக இருந்தாங்க, நீ தப்பு செய்யும்போது உன்னை கரெக்ட் பண்ணாங்க, உன் மேலே கோவப்பட்டாங்க, நீ நல்லா விளையாடும் போது உன்னை என்கரேஜ் பண்ணாங்க, உன்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இது வந்து என் வீட்டில் எனக்கு சொன்னாங்க, என் ஃபேன்ஸ்லாம் இப்படி இருந்தாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, என்னோட ஃபேன்ஸ் இப்படி இருந்து எனக்கு அந்த மாதிரி ஃபேன்ஸ் தான் வேணும், ஒரேடியாக ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாமல் தப்போ சரியோ ரெண்டுத்தையும் நியூட்ரலாக வந்து ஜட்ஜ் பண்ணி இல்லை நியூட்ரலாக ரிவ்யூ பண்ணுற ஃபேன்ஸ் தான் எனக்கு வேணும்னா அந்த ஃபேன்ஸ் எனக்கு கிடைச்சதில் ரொம்ப ஹாப்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜாக் ஃபேன்ஸ் யூனிக் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் ப்ரூஃப் பண்ணுறீங்க. இல்லை எனக்கு இது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, இவ்வளோ மக்கள் எனக்கு வந்து என்னை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னும் போது இந்த கேம் ஷோலேருந்து வெளில வந்து நிறைய பேருக்கு அந்த டைம் எடுக்கும் ஹீல் ஆகிறதுக்கு. ஆனால் உங்களோட அன்போ அந்த பிளஸ்ஸிங்ஸோ இல்லை சோஷியல் மீடியாவில் வந்து இல்லை எங்கள் வீட்டாளுங்க வந்து எல்லாரும் இதை சொல்லும் போதுமே இவ்வளோ அன்புக்கு நடுவில் நான் ஓரளவுக்கு சீக்கிரமாகவே ஹீல் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் தான் மெயின் காரணமாக இருந்திருக்கு. நான் எப்படி வெளில வந்தேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துலேருந்து வந்து நான் இவ்வளோ ஃப்ரீயாக இப்போ பேசுகிறேன், இவ்வளோ ஃப்ரீயாக என்னால் வந்து எல்லாரு கூட கனெக்ட் ஆக முடியுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டும் அன்பும் தான் என்னை ஹீல் பண்ண வச்சிருக்கு அப்படின்னும் போது அதுக்கு நான் ரொம்ப வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப வந்து பிளெஸ்ஸிங்ஸாகவும் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற இடத்துல, பிளெஸ்டாகவும் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற இடத்துலேருந்து அவங்க பேசினது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ ஜாக் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நான் திருப்பி சொல்கிறேன், அவங்க லைஃப்பில் வந்து அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிற இடத்துல படம் பண்ணுறேன் இல்லை விளாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக இருக்காங்க அப்படின்னும் போது நம்மளுமே ஜாக் பற்றி கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் வந்து ஜாக் வந்து அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, அவங்க அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் டவுனாக இருக்காங்கன்னு எல்லா ரிவ்யூவர்ஸுமே சொல்லும் போது அவங்க வந்து ஓட்டிங்கில் அஃபிஷியல் ஓட்டிங்கில் எப்படி இருந்தாங்க நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஏன் முத்துக்குமரனுக்கு போட்டியாக கூட அவங்க இருந்திருக்கலாம், அது வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த கேமை கூட அவங்க ப்ளே பண்ணியிருக்கலாம். விஷாலுக்கு ஆப்வியஸாக போட்டியாக இருந்தாங்கன்னு தெரியும், ஆனால் முத்துக்குமரன் ஜாக்லின்னு வரும்போது எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அப்படின்னும் போது அப்போது அன்அஃபிஷியல் ஓட்டிங்லேயே எங்கள் ஜாக் எப்படி கீழே வைப்பீங்கன்றதுக்காக அதை வந்து மேலே கொண்டு வரதுக்காக ஒரு குரூப் வந்து அவ்வளோ பண்ணியிருக்காங்களா. அன்அஃபிஷியல் ஓட்டிங் பண்ணணும்னு சொல்லி எங்கள் ஜாக் மேலே கொண்டு வரணும், ஏன்
ரிலீஸில் வச்சுருக்கீங்க, மேலே கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்கறதுக்கு ஜாக்குக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும், ரொம்ப வந்து அவங்களுமே வந்து இவ்வளோ பண்ணியிருக்கீங்களா, இதுக்கெலாம் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் ஆனாங்க. ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து ட்ரை பண்ணீங்க, இல்லை ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடச்சிது, இல்லை அப்படி கிடச்சிருந்தா என்ன நீங்கள் பேசுனீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். எனக்குமே நிறைய பேசணும் அப்படின்னு தான் தோணுச்சு. அப்படி ஒரு வேளை எனக்கு கிடச்சிருந்தா நான் ஃபஸ்ட்டு கூப்பிடுறது குட்டிமா கூப்பிடலாம் அப்படின்னு எனக்கு யோசிச்சேன். எனக்கு அப்படி கூப்பிட்டுமா ஜாக் அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு தெலுங்குலையுமே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கவங்களா, அதுவும் பொம்பளை பிள்ளைங்கள ரொம்ப வந்து அம்மாவாகட்டும், அக்கா தங்கச்சிங்களாகட்டும், இல்லை ரொம்ப பிடிச்சவங்க க்ளோஸில் கூப்பிடணுன்னா ஃபஸ்ட்டு குட்டிமான்னு கூப்பிடுவோம். ஸோ அந்த குட்டிமா அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைங்களுக்கான, அது ஆம்பளை பசங்களையும் கூப்பிடுவோம் சின்ன வயசில், ஆனாலுமே அது பொம்பளை குழந்தைங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷனாக அழகாக குட்டிமா அப்படின்னு கூப்பிடணுன்னா, எனக்கு ஒரு அக்காவா தங்கச்சியா அவங்கள வந்து அப்படி அட்ரஸ் பண்ணி கூப்பிட்டுருக்கலாமோ, ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தா ஒரு பர்மிஷன் கேட்டு கூப்பிட்டுருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. எனக்கு ஒரு எனக்கு அக்கா தங்கச்சி சிஸ்டர்ஸ் கிடையாது. மேபி அதனால தான் உங்கள் கூட நான் ரிவ்யூவில் இவ்வளோ நேரம் பேசுகிறேன், இப்படி பேசுகிறேன்னா, என்னோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணுறேன்னா, ஒரு விமனுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன்னான்னு தெரியல. எனக்கு சிஸ்டர்ஸ்ன்னு யாராவது இருந்திருக்கணுமோ அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனால் ஜாக்கை வந்து இந்த பிக் பாஸ் ஷோவில் பார்த்த அப்புறம் இப்படி ஒரு சிஸ்டர் நம்மளுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு, அது ஒரு அக்காவாகவும் இருக்கலாம், தங்கச்சியாகவும் இருக்கலாம், ஏன் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளாக கூட இருக்கலாம். ஆனாலுமே எனக்கு அந்த கனெக்டை வந்து ஓரளவுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஜாக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் நிறைய இடத்துல டவுன் ஆகிருக்கிற பட்சத்துலலாம் அந்த பிக் பாஸ் ஷோவில் ஜாக்கோட அந்த ஒரு கேம் ஸ்பிரிட்டும், அவங்க அழுதுட்டு அடுத்த நாளே கொடுக்குற அந்த கம்பேக்கும் தான் எனக்கு வந்து ரொம்பவே வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அப்புறம் பார்த்துக்கலாம் மச்சான் அப்படின்னு சொன்னால், அந்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வேர்டு எனக்குமே வந்து ரொம்ப பெரிய வேர்டு அப்படின்னு தான் எனக்குமே தோணுச்சு. ஜாக் எவிக்ட் ஆன அன்னைக்கு எனக்கு வந்து நான் என்ன நினச்சேன்னா, எல்லோரும் இவ்வளோ வந்து ஃபீல் பண்ணி சோஷியல் மீடியாவில் அழும்போது, ஒரு பொண்ணு ஜெயிச்சுட்டு அவள் வந்து அந்த டாஸ்கில் தோற்றுருக்கலாம், ஆனால் ஒரு பொண்ணு அவள் ஜெயிச்சிருக்காள், அப்போ நம்ம அதை அழக்கூடாது, அதை கொண்டாடணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அவங்களோட எமோஷனான அந்த வீடியோஸ் அழுது நான் அன்றைக்கி பார்க்க வேணாம்னு நினச்சேன், எபிசோடோ லைவோ. பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஜாக் வந்து அழுதாலுமே அவங்க ஜெயிச்ச அந்த தருணத்தை பார்க்கணும். அவங்க வந்து தோற்று போனதுக்காக அழலை, அவங்க ஜெயிச்சுட்டு நின்று இருக்காங்க, அந்த ஜெயிச்ச அந்த மினிட்ஸை பார்க்கணும். அது வந்து டாஸ்கில் அவங்க தோற்றுருக்கலாம், ஆனால் லைஃப்பில் ஒரு பொண்ணு அவங்க ஜெயிச்சிருக்காங்க, இல்லை இவ்வளோ ஸ்ட்ராங் விமனை நம்ம வந்து இந்த ஷோவில் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கான இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னும் போது அதுக்காக பார்க்கணும்னு நினச்சி பார்த்தேன். அந்த இடத்துல நானுமே அழுதேன் தான், அழக்கூடாதுன்னு நினச்சேன், நான் அழுதேன். நான் அழக்கூடாதுன்னு நினச்சதுக்கு காரணம் அவங்களோட அந்த விஷயத்தை கொண்டாடணும்னு நினைக்கிற பட்சத்தில் அது அழ வேணாம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நிறைய பேர் ஸ்பேஸ்லையுமே வந்து ஜாக் கிட்ட நீங்கள் அழாதீங்க ஜாக், இனிமேல் நீங்கள் அழக்கூடாது, நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமே வந்து சொன்னது என்னென்னா, அதான் அது எமோஷன், தப்பு இல்லைங்க, அது ஒரு எமோஷன்ஸ் அந்த டைம் வந்தது. பட் ஆனால் உங்களோட இந்த சப்போர்ட்லாம் பார்க்கும்போது நான் என்னமோ பண்ணியிருக்கேன்னு இப்போ எனக்கு புரியுது. ஸோ அந்த டாஸ்க்கை நான் எடுத்து விளையாடாமல் இருந்திருந்தால் தான் நான் தோற்று போயிருப்பேன், எடுத்து விளையாடி ஜெயிச்சேன் அப்படிங்கிற இடத்துல இருந்தால் அவங்க எல்லா இடத்துலையுமே அவங்க அதை பேசினாங்க. ஜெயிச்ச மீன்ஸ் அது இதில் டாஸ்கில் இல்லை, அவங்க மக்கள் மனசை ஜெயித்தாங்க. டைட்டில் வின்னர் யாராக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஜாக் தான் டைட்டில் வின்னர்னு நம்ம வந்து ஃபினாலுக்கு 2 நாள் முன்னாடியே டிசைட் பண்ணுற பட்சத்தில் நிஜமாகவே இந்த சீசனோட ரியல் டைட்டில் வின்னர் இவங்க தான் அப்படிங்கிறத அவங்க ஸ்பேஸ்லேயுமே வந்து பேசி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது இன்னொரு அம்மா வந்து ரொம்ப அழகாக ஒன்று சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஜாக் நீங்கள் வந்து அப்போ வந்து அந்த ரிஸ்க் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக மாறிடுச்சு, இல்லை சூப்பராக இப்போ வந்து நீங்கள் ஷைன் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் ஆகிடுச்சு. பட் ஆனால் லைஃப்பில் எல்லா இடத்துலையும் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க, எப்பயுமே எடுக்காதீங்கன்னு ஒரு நல்ல அட்வைஸை கொடுப்பாங்க. இது ஜாக்குக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. அவங்க வந்து ரிஸ்க் எடுக்காதனா எனக்கு புரியலையேம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. எனக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது எப்படி புரிஞ்சுதுன்னா, இது ஒரு கேம், நீங்கள் இதில் ரிஸ்க் எடுத்தீங்க, இல்லை ரிஸ்க் எடுக்கிற பட்சத்தில் அது அத்தனை வாரம் போட்ட அந்த கேமோட எஃபோர்ட் மட்டும் தான் ட்ரெயின் ஆச்சு, அதனால் அது ஓகே. பட் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் எடுத்த ரிஸ்க் உங்களுக்கு பாசிட்டிவாகவும் போயிருக்கு, ஓகே. ஆனால் லைஃப்பில் எப்பயுமே வந்து நம்மளை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையும் நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதுதான் நம்ம தெரிஞ்சால் அதுக்காக ரிஸ்க் எடுத்து ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையும் ரிஸ்க் எடுக்கணும், இல்லை யாருக்காக ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பண்ணுமா. எல்லா இடத்துலையும் இப்படி வந்து ரிஸ்க் எடுத்து ப்ரூஃப் பண்ணணும்னு வந்து நீ ஒரு எஃபோர்ட்டை ஜஸ்ட் லைக் தட் போட்டுறாத அப்படின்னு ஒரு அம்மாவாக எனக்கு வந்து அவங்க வந்து ஜாக்குக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது கண்டிப்பாக ஜாக்குக்கோ அந்த டைமுக்கு அவங்களுக்கு புரியல, ஏன்னா அவங்க அந்த டைமுக்கு ஷோவோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் பேசுகிறாங்க. ஆனால் இவங்க வந்து லைஃபோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசுனாங்கன்னு எனக்கு புரிஞ்சது, என்னோட புரிதலில். உங்களுக்கு அது எப்படி புரிஞ்சுதுன்றதை கன்வே பண்ணுங்கள் கைஸ். ஸோ அதை தான் அவங்க சொல்ல வராங்க. இது கண்டிப்பாக அவங்க அம்மாவே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில், இதில் கேமில் நீ பண்ண, ஆனால் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வந்து
டக்குன்னு வந்து ஒரு விஷயத்த ஒரு எமோஷ்னலில் டிசைட் பண்ணிடாத, இல்லை யாருக்காக அதை பண்ணுறோன்னு யோசிச்சு பண்ணு, எதுக்கு அது பண்ணுறது ஒர்த்தான்னு யோசிச்சு பண்ணு அப்படிங்கிற மாதிரினும் போது, இப்போ இவங்க பண்ணது ஜனங்களுக்காக பண்ணாங்க அப்படின்னும் போது அது ஒர்த்து. ஆனால் லைஃப்பில் எப்பயுமே மற்றவங்களுக்காக ப்ரூஃப் பண்ண அதே மாதிரி அந்த கேமில் வந்து எல்லாருமே அவங்கள டவுன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸ்டார்டிங்லேருந்து. இவங்களுக்கான அப்ரிசியேஷனை ஏன் முத்துக்குமரன் கூடலாம் கூட அவ்வளோ சீக்கிரம்லாம் கொடுத்துட மாட்டார். இப்போ தான் கொடுத்தாரு. இப்போ கொடுத்தாருன்னா பிக் பாஸே அந்த ட்ராஃபியை இதுதான் உங்களுக்கு ஜாக்குன்னு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவர் ட்ராஃபியை வின் பண்ணாலும் இவருக்கு அது பெருசாக யாரும் கொண்டாட போகிறதில்லன்னு இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. தீபக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. தீபக்கெல்லாம் பெரிய கேப்டன் சூப்பர் கேப்டன் அவார்டே கொடுத்தாலும் அந்த ட்ராஃபி உடைக்க சொல்லி தான் பிக் பாஸ் சொன்னார் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து கிராண்ட் ஃபினாலேவே நடக்கலை, டைட்டில் வின்னர் நீங்கள் தான் தெரிஞ்சாலும் முத்துக்கு அதுக்கு முன்னாடியே ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே ட்ராஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க, வீட்டுக்குள்ளேருந்தே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ வந்து முத்துக்கு தெரிஞ்சிச்சு நம்ம வாங்குற ரெக்கக்னேஷனை விடவும் ஜாக் வாங்கின ரெக்கக்னேஷன் தான் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி சூப்பராக அங்கே இருக்க பாய்ஸ்க்கும் தெரிஞ்சிச்சு, கேர்ள்ஸ்க்கும் தெரிஞ்சிச்சுன்னா, அவ்வளோ நாளாக அவங்க மேலே வன்மத்தை கொட்டின எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா, நீ ஒன்றுமே பண்ணலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் தான் அது ஒரு ஸ்லிப்பர் ஷாட் அப்படின்னு சொன்னால், அப்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஜெயிச்சது அங்கேயே ப்ரூஃப் ஆயிடுச்சு, அதுக்கான ரெக்கக்னேஷனும் கிடச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் டைட்டில் வின்னர் யார் வாங்கினா என்ன வாங்காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு கேம்காக அவங்க அந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து அந்த அந்த ஒரு விஷயத்தை பண்ணது ஓகே. பட் ஆனால் லைஃப்பில் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்காதமா யோசிச்சுட்டு பண்ணு அப்படிங்கிற ஒரு அன்பான அக்கறையோடு அவங்க அந்த அட்வைஸை சொன்ன மாதிரி தான் இது ஜாக்குக்கோ கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவும் இல்லை அவங்க வீட்டு ஆளுங்களுமே அவங்களுக்கு அது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதுதாங்க ஸ்பேஸில் நடந்தது. இது மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் இருந்தால் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நடுநடுவில் நம்மளோட விளாக்ஸையும் பாருங்கள். உங்களுக்கு அதில் என்ன மாதிரி விளாக்ஸ் வேணும், எது நல்லா இருந்தது அப்படின்னு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.